ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன். சரி, எனக்கு கிரீம் வேண்டும். நிச்சா எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள், அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross on October to return to carrot rich you to guys. By the Turk for night. சரியானது. நான் என்ன பண்றான் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put their cream over your இப்பாத நான் அதை காணாயி பண்ண வேண்டும். என்ன, ட்ரேசிக்கு எல்லாம் தயார், ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலே மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள், அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி. என்னிட இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம். பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நொடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து இப்போது எங்க சதுரத்தை வச்சு மூடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள். சரியானது. அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு விவியன். இதோ உங்களுக்கு. வாவ், நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று. காத்திரு. ஏன் இது உடைந்தது? பயங்கரம். மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய். ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா. அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள், நீங்கள் நான் அதை செய்ய முடியும் அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம். கேக் சரியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடெல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை. ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்?
ருசியானது. போலா, என்ன என்ன நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். லல்லாம் தயாராகி இருக்கும் போது லடக்கத்தை பண்ண முடியும். Morley's கனி and பழங்கரிஸ் பற்றிடும். மொர்லி ஸ்ட்ராபெரியில எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Arcus wanted to see Iridan this neue Balloon a lot of course. Does it last mutigalatum fensham? There's general whacker. அனைத்து பட்டுக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படித்தான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவத்துல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்மா, எங்க வணக்கம் பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறதென பார்ப்போம். அங்கே ஜூலியிடம் நீல ஹப்பா புப்பா இருக்கிறது. பிரிட்டனி? ஓ இல்லை, இது ஒரு கொடூரமான அருவருப்பான போலீசார். ஒன்றில் கிரவுஸ். ஓ, என் கதவு. பிரிட்டனி, நிறுத்து. நீ இதிலிருந்து ஓடிவிட முடியாது. இது ஒரு சவால். அங்கே ஒரு கடையான் இருக்கிறது. அது சஸ்து இருக்கலாம். மிகவும் பயமாக இருக்கிறது. கொஞ்சம் முயற்சிக்கலாம். எனக்கு இது பிடிக்கும். ஜூலி, இது நல்லா இருக்கு. சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். நீல ஜவ்வு கெட்டதல்ல. இதை பார்த்து அறிக. ஆஹா, இது எவ்வளவு நீளமாயிருக்கிறது பாருங்கள். அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது? எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதே ஆசை ருசியானது. மிகவும் பிடிக்கும். நான் பெரிய பக்கெட் ஊதுவேன். பிரிட்னி, பாரு. நிறுத்து ஜூலி. உன் பப்ளில் ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனது முகம் என்ன ஒரு பயங்கரம். அப்பா, அவன் போய்விட்டானா? இது காஸ்டிங் ஆகிறது. நிறுத்து. நான் சோர்ந்து விட்டேன். இது யாரு? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அப்போதே வாருங்கள். என்ன விசித்திரம். ஓ, ஜில்லி. அந்த லிப்ஸ்டிக் மற்றும் கிளிட்டர். ஹடும், எனக்கு மார்மலேட் கண்கள் மற்றும் ஸ்பிரிங்களும் இருக்கின்றன. அருமை. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். முதல் யார்? சரி, போ பிரிட்னி. ஓ, இந்த மார்மலேடு க்ளோஸ் மிகவும் அழகாக இருக்கிறது. இதை நான் முயற்சி செய்ய வேண்டும். அது மிகுந்த சுவையாக இருக்கிறது. என் உதடுகளில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம். இப்போது யாருடனும் முத்தமிட முடியும். ஜூலி, உனக்கு ஒரு இனிய முத்தம். எனக்கு இனிப்பான ஸ்பிரிங்கிள்ஸ எப்படி சாப்பிடணும்னு தெரியுது. அவை மிக சிறப்பாக உள்ளன. அதனால் நான் அதை கொண்டு சிறிது விளையாடலாம். சூப்பர். இதோ
பிளேட்டை முழுவதுமே ஸ்பிரிங்கிள்ஸால் நிரப்புவோம். வை, எவ்வளவு அழகாக உள்ளது. இப்போ நம்ம உதட்டுகளை அங்கு நுழைக்கலாம். வாவ் ஜூலி, இத பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. ஓ, இது ரொம்ப அழகா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் சாப்பிடலாம். யம், இது பிடிக்கும். ஜூலி என்ன செய்கிறாள்? வாருங்கள், உங்கள் இனிப்புகளை முயற்சி செய்யுங்கள். சரி, இத முயற்சி செய்க. அழகாக இருக்கிறது. எனக்கு என் கண்கள் பிடிக்கவில்லை. ஆமாம், இங்க நீல நிற சிதறல் பாட்டில் வருகிறது. அதை மட்டும் பாருங்கள். இப்போதே எந்த சாய்ச்சும் இருக்குது. உங்க அங்கே உள்ள தோற்றத்தை பார்த்து முயற்சி செய்வோம். பார்த்தால் அங்கு பாருங்கள், இது மிக ஆச்சரியமாக உள்ளது. சுவையாக இருக்கிறது. அங்கே பெரிஜல் உள்ளே லைட் நம்ப முடியாதது. இப்போது அது சுவையான சிறப்பாக பானத்தை இருந்தது. குடிப்பதற்கான நேரம். குழாய்களில் யாம் மிகவும் பிடிக்கும். நாம் அதை கடந்து போகலாம். உங்களுடைய கடிகாரத்தின் கீழே என்ன உள்ளது? என்னிடம் மென்டோஸ் உள்ளது. இது மிகவும் பெரியதாக உள்ளது. அதை விரைவிலே முயற்சிக்க விரும்புகிறேன். அதை எடுத்து நமக்குள் போடுவோம். ஓ, அது மிக குளிர்ச்சி. மென்டோஸ் ருசி மிகுந்தது. பிரிட்னி, உன்னிடம் என்ன இருக்கிறது? அப்பா, ஒரு பானமா? பை பை. ஜூலி, உங்களுக்கு பிடிக்கிறதா? இது பிங்க் காக். நான் இதை முன்பு முயன்றதில்லை. நாங்கள் இதனை எடுப்பதே டின்னை திறந்து வைத்து ஒரு பிளாஸ்டிக் குழாயை அங்கே வைப்பது. இப்போது இதை சுவைப்பதற்கான நேரம் வந்துள்ளது. சிலம்பு. அது உண்மையில பிங்க் நிறமா? எவ்வளவு குளுகையானது! ஓ ஜூலி, எனக்கு இது பிடிக்கிறது. ஓ மன்னிக்கவும், நான் இதையெல்லாம் தனியாக குடிப்பேன். உண்மையா? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அவளின் கோக்ல சில மென்டோஸ் வைக்கலாம். பணம் கண்டிப்பாக பூந்து வழியும். அவள் எப்படி தாக்கு பிடிக்கிறார் என்று பார்ப்போம். அது என்ன? ஓ, அது மிகவும் வேகமாக மூதிருக்கிறது. நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஜூலி, ஓ, இப்போது ஜூலி கோட் மூடப்பட்டுள்ளது. மிகவும் மன்னிக்கவும், ஆனால் அது சுவாரஸ்யமாக இருந்தது. முதலில் இதை திறக்கலாம். அருமை. பார்ப்போம். ராக் கண்டீஸ் ஒன்னு சுவைக்கலாம். பேக்கிங்கை அகற்றுங்கள். ஆஹா, என்ன ஸ்வீட்டாக இருக்கிறது. எனக்கும் பிடித்திருக்கிறது. யோம், இப்போது இந்த பானை சரிபார்ப்போம். ஓ, அங்கே புளிக்கும் ஜெல் இருக்கிறது. நீங்கள் என்னவென்று அறிவீர்களா? நாம் காந்தி மற்றும் ஜெல்லை ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். நான் என்னாகவே மாம்பழ ஜெல்லி மற்றும் புளிப்பான ஜெல் சேர்த்து கேக் செய்வேன். அது நிச்சயமாக உற்சாகமாக இருக்கும். 2-3 அடுக்குகள். வாவ், அதை முயற்சி செய்ய காத்திருக்க முடியவில்லை. ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது எவ்வளவு புளிப்பாகவும் இருக்கிறது. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நறுமணம். ஜூலி, பாடி என்ன இருக்கிறது? நான் இப்போதே காண்கிறேன். வாவ், செம்மையாக இருக்கிறது. இது நெர்ட்ஸ் கேண்டி. அதை வெளியே எடுத்து வைப்போம். ஓ, எவ்வளவு அழகு! எவ்வளவு மூடன் அது. அருமையாக இருக்கிறது. என் புளிக்கும் ஜெல்லை கொஞ்சி அவளிடம் ருசிக்க விடாமல் இருக்க முடியாது. அதை அங்கேயே ஊற்றுகிறேன். யாருக்கும் சொல்லாதே. பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இது போதுமானது. என் முகம். நான் முடியாது. ஏன்? அது நகைச்சுவையாக இருந்தது.
நான் இந்த முறை எவ்வாறு முடியவில்லை கண்டுபிடிக்கவும். வாவ், எனக்கு ஒரு நீல கலூச்சல் உள்ளது. ஒரு லாலிபாப் சுவாரஸ்யமானது. சிப்பா சிப்ஸை முயற்சிப்போம். ஓ, இது நீளமாகவும் சுவையாகவும் உள்ளது. இப்போது இந்த தூளை முயற்சி செய்து எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். உள்ளே அதில் மூழ்க வைத்து முயற்சிக்கிறார். சதுரங்கம் எனக்கு ரொம்ப எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக உள்ளது. பிரிட்னி, ஏன் இப்படி என்ன பார்க்கிற? பாரு, அது நன்று. என்ன, முடியவே முடியாது. நீயும் திறக்க வேண்டும். வாங்க பிரிட்னி, இதை செய்யலாம். என்னிடமும் சுப்பச்சுப்பும் இருக்கு பாரு. இது மோதிரத்தின் வடிவத்தில் இருக்கிறது. அது கஷ்டமாக இருந்தது நண்பா. நாங்கள் இதை செய்தோம். இந்த ஜெல் முயற்சிக்க விரும்புகிறேன். இது அருமையாக தெரிகிறது. மேலே சிறிது பிழியுங்கள். இப்போது அதை முயற்சிக்கும் நேரம். எனக்கு பிடிக்கும். இது லாலிபாப்புடன் இனிகரமாக உள்ளது. இது ஒரு புதிய உருக்குச்சுகம் நேரம். உன்னிடம் என்ன இருக்கிறது? தின்னக்கூடிய காகிதமும் ஸ்லைம் ஜெலும். அதை முயற்சி செய்வோம். ஜூலி, தொடங்கு. அவர்கள் அழகாக உள்ளது. இது இனிப்பு. எம் பிரிட்னி, நம்ப முடியாதது. இதை முயற்சி செய். அது மிகவும் அழகாக உள்ளது. மிகவும் இனிமையாக, அதிசயகரமாக. இது ஸ்ட்ராபெரி சுவை. இது என்ன? நில், அதுதான் உண்ணக்கூடிய காகிதம். என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நான் இதை படம் வரைஞ்சிடுறேன். சிரித்த முகத்தை காட்டு. இப்பொழுது அதை முயற்சி செய்யலாம். ஓ, எவ்வளவு ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப எனக்கு ஒரு சிறந்த ஐடியா வந்திருக்காது. நான் காகித விமானம் செய்ய முடியும். எச்சரிக்கை, எவ்வளவு குளிராக இருக்கிறது. அவள் உண்மையில் செய்து விட்டாள். நான் வேண்டும். ஓஹோ, என்ன? என்னிடம் காகிதம் இல்லை. ஆனால் நான் அதை முயற்சிக்க முன்பே இப்போதில்லை. ஜூலி, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அத என்னோட பகிரலாம். நம்முடைய ஜெல்களால் டிக்டாக்டோ விளையாடலாம். வெல்லும் ஒருவருக்கு தரவல்ல காகிதத்தை கொடுக்கிறோம். இது ஒரு குளிர்ச்சியான விளையாட்டு. இதை செய்யலாம். நான் என் காகிதத்தை அப்படியே கொடுக்க மாட்டேன். சரி, இதை புதிர் விடுவோம். ஓ ஆம், நான் வென்று விட்டேன். அது வஸ்னாச்சித். என்னுடைய காகிதத்தை வைத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் சாப்பிடுவோம். மன்னிக்கவும். உம்மின் ஜெல் அருமையாக இருக்கிறது. நன்றாக இல்லையா? ஆமாம். யார் முதல் வருவார்? பெண்கள். ஜூலியே வென்றுச்சு. இது சிறிது சோடா அல்லது ஜூஸ் மற்றும் மாமரை போலான ஒரு கண்ணாடி. இதை கட்டாயம் பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு பிடித்தது. பிரிட்னி, நான் உனக்கு மிகவும் அற்புதமான ஒன்றை காட்டப் போகின்றேன். எனக்கு ஒரு சாப்பிடக்கூடிய கண்ணாடி இருக்கின்றது. நான் இதிலேயே ஜூஸ் ஊற்ற முடியும். அதை பாருங்கள். எவ்வளவு சுவையா இருக்கு. காத்திரு, உன் குளோச்சை திறக்க நேரமாகிவிட்டது. என்னிடம் ஒரு ஜெல்லி கண்ணாடி இருக்கிறது. நன்றி. பாக்கேஜை திறப்போம். அனைத்தையும் கண்ணாடி ஸ்டாக்கான் ஒன்றில் ஊற்று. அது மொத்தமா நேரம் செய்ய எனக்கு கொஞ்சம் திரவம் வேண்டும். ஜூலி, கொஞ்சம் தாருங்கள் தயவு செய்து. நாங்கள் தேர்வு செய்யண்டுமா? ஒப்பந்தம். நண்பரே, நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நான் அதை கொண்டு செல்வேன். அருமையானது.
உங்க கரமேல் கொஞ்சம் கொடுக்கலாமா? என்ன தயவு செய்து இதோ கொதிப்பது. வாருங்கள், சேர்ந்து ஒரு பானம் குடிப்போம். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. இப்போது இந்த கண்ணாடியை சாப்பிட வேண்டும். எனக்கு பெயராய் வருகிறது. நான் ரொம்பவும் விரும்பினேன். பிரிட்னி, அப்படித்தான். பார்த்ததற்கு நன்றி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய. ஹாய், இதோ என் டிக்கெட். முடியாதது. இது சாத்தியமில்ல. எனக்கு இனிப்புகளை கொடு. இப்போது நீங்க உள்ள போகலாம். நீங்க ரொம்ப மோசமானவரா இருக்கிறீங்க. பொருட்டாகும். ஐயோ, நின்று விடுங்கள். உடன் சினிமா நீங்கள் செல்லலாம். செல்ல முடியாது. நாம ஓ பிரேம் ஓ அது நாங்கள் செய்தோம். அந்த திரைப்படத்தின் நடிகையா? உங்க செல்லலாம். அப்பிதா, ஆனால் செய்து எப்படி செய்கிறேன்? வாய், என்று சார்க்கின் திருத்தத்தில் மாறப்போகிறேன். திரையரங்கில் இனிப்புகள் இருக்கக்கூடாது. நான் வாவ், இன்னொரு நடிகை. அப்படி யாரது? நீங்க எந்த உடையில எதுக்காக இருக்கிறீர்கள்? நான் உண்மையான நடிகை இல்லை. நான் தான் உண்மையான நடிகை. எனக்கு புரியவில்லை. அப்படி இல்லை. இது மிகவும் சுவாரஸ்யமானது. வாங்க ஜான், இங்கு வா. சரி. மிஸ் எடிட், நான் உங்க பெயரை உண்மையில் எடிட் என்று உங்களை கூறலை. நீங்கள் புரளி. சொல்லனே, அது அவ்வளவே. சரி, நான் ஒரு சினிமா பார்க்க போகிறேன். ஐண்டி, மன்னிக்கவும். என் டிக்கெட் எங்கே? ஓ, அங்கே இருக்கிறது. அது எப்படிப்பட்ட அழகு. வணக்கம். நான் உள்ளே வரலாமா? நன்றி. இது என் டிக்கெட். அடு, நீங்க மாமரசிட்ட செல்லலாம். அது அனுமதிக்கப்படவில்லை. ஐயக்கம். ஷேனுக்கு தடை உள்ளதா? மன்னிக்கவும், இது வேலை செய்யவில்லை. என்ன? நான் உங்களுக்கு பணம் செலுத்த தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? நீ சொல்றது சரி. நானே அது முன்னால் நான் உனக்கு கொடுப்பேன். ஒரு மார்ஷ்மெல்லோ காத்திரி. எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம். உணவு இல்லாமல் அதை பார்க்கிறேன். வேறெல்லாம் முடியாதா? என்னாவது கண்டுபிடிக்கணும். ஓ, நான் ஒரு மீனவர் ஆகிடுவேன். அதுதான் அருமை. மீன் பிடிக்கும் கோலை மறந்துவிடக் கூடாது. காண்பதற்கு நன்றி. நிறுத்துங்கள். உங்க டிக்கெட் எங்க? அத பரிகசித்தேனா? ஓ இல்ல. அங்கே செல். பூரே, நான் கடந்து சென்றேன். என்னுடைய அருகில் அழகான பெண். வணக்கம். நான் உன்னை முத்தமிட்டேனா? நீ என்ன செய்கிறாய்? எனக்கு அருகில் வராதே. ஓ, எனக்கு தெரியும். அதற்காக எனக்கு காப்பாளரின் பெட்டியிலிருந்து மார்ஷ்மெல்லோஸ் தேவை. பிறகு அழகான பெண் சரியாக எனக்கு அவளது எண் தருவாள். இது வேலை செய்ததா? நல்லது. ஓ, உங்களுக்கு நான் பிடிக்குமா? மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வணக்கம், நான் பிரெடி. நண்பா, உங்கள்கிட்ட ஏதாவது குளிர்பானம் இருக்கிறதா? நீங்கள் தயார்தானே? செயலில் இறங்குவோம். இது என்ன? மீனவரின் கம்பியா? கோக் பாட்ல. தியாழில் நுட்பம் உள்ளதாக தெரிகிறது. கொஞ்சம் காத்திருக்க. என்ன? ஓ இல்ல. மன்னி என்றவும் ஒரு ஊழல். அவனை உடனடியாக அகற்றுங்கள். சிம்போனி, இப்படி இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும்.
Aji Gritty Shoy, Usalam Priya right today. Pasune in near Fortune. Un hoodie, my smate and science. The Lani Inipu Porulkala எடுத்து செல்லலாம். எல்லாம் தெரிகிறது. இதை புடி. ஓ இல்லை. நிறுத்து. இது முக்கியமானது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என தெரியும். எனக்கு தெரியுது. இதை திறந்து மேஜைக்கு ஊற்றுகிறேன். இப்போது மர கம்பிகளை எடுத்து மது வெண்ணெய் காய்களை அவற்றில் கோர்த்து கொண்டு போவோம். பார், இது முற்றிலும் ஒரு எலும்பு. நான் அதை என் ஜாக்கெட்டின் கீழே மறைக்க வேண்டும். இந்த வாழ்க்கை ஹாக் வேலை செய்கிறதா என பார்க்கலாம். நல்வரவு காவலர், இது என் டிக்கெட். உன்னிடம் இனிப்புகள் உள்ளதா என்று நான் சரிபார்க்க வேண்டும். அவர் கவனிக்க மாட்டார் என்று நம்புகிறேன். தயவு செய்து. உன்னிடம் 2 எலும்புகள் உள்ளதா? ஆம், நான் மிகவும் உலகிலிருந்து மாறுபட்டவன். உங்களுக்கு சிறந்த நாள் அமையட்டும். ஆம், இது வேலை செய்தது. இப்போது நான் ஒரு சினிமா பார்ப்பதற்கு மற்றும் என் மார்ஷ்மெல்லோக்களை ரசிக்க முடியும். சுவையாக இருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஓஹோ, கேட், இதை அவள் பார். எலும்பை தின்று கழிப்பதா? அது ஒண்ணு விசித்திரமா இருக்கே. உங்களுக்கு போட்டியா? அருமை. இப்போது நான் உங்களிடம் இனிப்புகள் உள்ளதா என்பதை சரிபார்க்கிறேன். எல்லாம் சுத்தம் தானே? நீங்கள் போகலாம். மகிழுங்கள். அடுத்தவன். செல்லம். ஸ்கிட்டல்ஸுடன் சினிமாவுக்கு செல்லலாம். இதை இங்கே எடு. நன்றி. இதுவே சட்டம். ஆச்சரியமாக பேசுங்கள். சரி, நீங்கள் போகலாம். ஆனால் கத்தாதீர்கள். எனக்கு வேண்டும். முழு கூடை பார்க்கவும். அது நடந்து கொள்ளாது. அடுத்த முறை உன்னை பார்க்கலாம். என் காதுகள் திருப்தியா இல்ல? சிறிய பை. ஹலோ. ஓ, என் சீடோஸ் கீழே விழுந்து விட்டது. காப்பாற்ற வேண்டியிருக்கும். பாதுகாவலர் கவனிக்கும் முன். ஓ, நான் வெளிவர வேண்டுமா? ஓ, ஹலோ. இதோ என் டிக்கெட். குழந்தை. உன்னிடம் சீட்டோஸ் இருக்கிறதா? அப்போ நான் கத்தத் தொடங்குகிறேன். இல்ல, நான் என் அனைத்து பொன்னகைகள் போட்டுக் கொள்கிறேன். நான் எதையும் கேட்க முடியாது. நார்ட்ஸ் இங்கே. இல்ல, ஒரு படி கூட இல்ல. என்ன தனியா விடுங்க. நான் சிக்கோஸ்ல இருப்பேன். நான் இசை கேட்க முடியும். மற்றும் ஒரு புதிய விதி. அப்படியே இதுவே அது. இந்த சிறுமிக்கே ஒரு ஆடு இருக்கிறது. CM Interim Vro Freaky Adar Kishoria Hodare Ashua Lidi Anambarom Mokrishi இருக்கிறேன். அது சரி. நீங்க உண்மையில செல்லலாம். என்ன ஒரு சந்தோஷம். என்ன ஒரு கூடை. எனக்கு மிகவும் நிறைய நல்லங்கள்களே. ஓ, நீ ரகளை பார்த்தாயா? நான் எல்லாவற்றையும் பறிமுதல் செய்ய வேண்டும். Dilly Avery Satellite Harry Cyril. Oh, Tausinizale. Earing your coladry in Redline Quarringo. The way to wear street yourself. நான் இப்போ சினிமாக்கு போகலாமா? அன்றி, ஆனால் இனிப்புகள் இல்லாமல் அது ஒரே மாதிரியாக இல்லை. வணக்கம், நான் சினிமாவுக்கு வந்தேன். உங்களிடம் ஒரு உண்மையான மனித கையை போல இருக்கிறதா? உங்கள் தோளில் சீக்கிரம். நான் பூந்தேன். இப்போது சில நல்லவற்றை வனில்லா என்னை பார்த்து கண்டுகளிக்கலாம். கொண்டிருக்கிறாள். ஹலோ. ஓ, இல்ல இல்ல. ஆம், உள்ளே வாருங்கள். தயவு செய்து. இனிப்புகள் என்னை தேடி காத்திருக்கின்றன. போங்கள் போங்கள். சரி, ஸ்கிட்டல்ஸை முதலில் தொடங்குவோம். சுவையாக இருக்கின்றது. அறியாமல் இப்போது அதை சாப்பிடலாம். இந்த கைவான மாஸ்டிக்ஸில் இருந்து தயாரிக்கப்பட்டது. அவள் ஒரு கையை தொடர்ந்து இருக்கிறாள். நான் சரி வரவில்லை. இதை ஒரு இனிய கை என்று கருதி
பிடி. உங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதை நினைவூட்டுவதுதான் முக்கியம். அங்கே வேடிக்கையான வீடியோக்கள் உள்ளன. நிச்சயமாக நான் செஃப் என்பதால எனக்கு சமையல் தெரியுமே. நான் உங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த கேக் செய்யவிருக்கிறேன். மையத்தில் சராப் மாதிரியை வைத்து இடம் செய்து கிரீமை எல்லா பகுதிகளிலும் பரவச் செய்து ஸ்பேச்சுலாவால் சமமாக செய்து மேலும் பல அடுக்குகள். அருமை. இனி இதற்கு சரியான தோற்றம் கொடுப்போம். ஏது பாட்டி? என்னிடம் ஒரு அச்சு அலமாரி இல்லை. நான் ஒரு துருவியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நடுவில் ஒரு துளை இருக்கிறது. அற்புதம். அதில் இனிய சாறை நிரப்பலாம். இல்லை பாட்டி, நீ இதை செய்வதற்கு தயார் மனமாக இருக்கிறாயா? ஓ, நன்றி பேர குழந்தை. எனக்கு பற்கள் உள்ளன. வணக்கம். அவரை என் அழகு மணிக்கொம்புகளை பயன்படுத்தி குழந்தைக்கு நல்லதும் ருசியானதுமாக இருந்த சிறார் கேக்கை அலங்கரிப்பேன். இதை பாருங்க. இவைகளை பார்க்கிறாயா? இவை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவைகள். தானே செஞ்சு குறியா கொஞ்சமா? எவ்வளவு நகைச்சுவையாக. ஒரு பெரிய எரிமலை தயாரித்து விட்டேன். சிறிது சர்க்கரை நீரை ஊற்ற நேரம். அது நமது லாவா ஆகும். அமையமான இறுதி உந்துதல். வத்து. அற்புதம். அரே, என்ன மீண்டும்? ஹே குழந்தை, பொறுமையாக இரு. அங்கே நீ என்ன சொல்ற? நான் குக்கி கூழ் செய்றேன். நான் வலிமையானவன். இப்போ நாம ஒரு அற்புதமான கடற்கரை செய்யலாம். நீக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அருமை. இந்த அலங்காரங்கள் அதிசயமானவை. எல்லாம் மாஸ்ட் முட்டையால செய்றாங்க பாரு. அறிதல். வாவ், நீ தொங்க சிறப்பாக செய்தாய். இந்த அற்புத கடலோரத்திலிருந்து என் கண்களை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு அழகான புகுப்பு. முயன்று பாருங்கள். வாவ், ருசியானது. உதவிக்கு நீங்கள் ஒரு மேதை. மிகவும் நன்றி. மிகவும் அழகாக உள்ளது. தேன் மிகவும் இனிமையாக. கோதுமை மற்றும் தேனீச்சுவர் மிகவும் முறுக்கல். என் விரல்களை நக்கலாம். இது என்னால் பிடிக்கிறது. சரி செஃப், நான் எரிமலை ஒன்றை குடிக்கிறேன். இதை நான் இதுவரை செய்யல. இது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றும் கேக் தானே ரெசிபியாக அவ்வளவு சுவையா இருக்குது. வெற்றி பெற்றவர் மை. நன்றி காரிகே. சரி சரி சரி, இந்த இனிய வாலண்டைன் எனக்கு ரொம்ப வேணும். ஒரு கிணறு. ஓ, அது ஒளி குமிழ்ச்சி. இனி பேத்தி ஸ்ட்ராபெரிகளுக்கு மிகவும் விரும்புவாள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் அதில் ஒரு ஃபவுண்டைன் ஆக்குவேன். என்ன அதிசயம்! எங்கள் ஸ்ட்ராபெரிகள் கலந்து விட்டன. இதனை ஊற்றுவோம். அற்புதம். ஓ, இந்த மாதிரிகள் பார்க்க நம் இனிப்பு கலவையை இதில் ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைத்து உறைய முடியும். இப்போது நீங்கள் அவற்றை கிணற்றில் மூழ்க விடலாம். அருமையான யோசனை. அதை குச்சியில வச்சு விடலாம். குறிக்கும் ஒரு அணுகுமுறை. பாட்டி, எனக்கும் ஒரு திட்டம் உண்டு.
என் தங்க கைப்பைத்தில் என்ன வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ நமக்கு தெரியவில்லையா? நன்றி, தொண்டு பாருங்க. மிக காப்பாக விலை உயர்ந்த மிட்டாய்கள். முதலில் அதிகமாய் வெளிச்ச சாக்லேட். நாம் இதை நீர்க்குளத்தில் ஊறுக்க வேண்டும். வெள்ளையில் இருக்கும். ஆம், இவ்வளவு தெளிவாக. இப்போது எனது இனிய பொன்னிற ஸ்ராப் மட்டுமே. அது உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? ஆம், ஆச்சரியமாக உள்ளது. ஆமா, இதுதான் எல்லாமா கலக்கி கிடந்திருக்கேன். நான் ஒரு உண்மையான தங்க ஊற்றை உருவாக்குவேன். மின்மினிக்கு சில மாயாஜாலங்களை சேர்ப்போமா? அப்பா கோபம் கொண்டார். பாப்பா ஆசியம் சாக்லேட்டுகளை ஊற்றி விடுவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவற்றை காண்பிக்கிறேன். சரியாக உள்ளது. அதனை ஒரு குச்சியில் எடுப்பது அல்லவா? என்ன மீண்டும் ஐயோ பேரன், இது மிக அதிகமாக இருக்கின்றது. நாம் ஒரு கிணறு அவசரமாக தயாரிக்க வேண்டும். என்னிடத்தில் பெர்கம் இருப்பது நன்றாகவே. சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். அதை உடைக்க வேண்டும். வாங்க, அந்த நெருப்பு பாருங்கள். அருமை. மற்றும் நான் ஜெல்லிகளை கம்பிகளில் வைக்க பயன்படுத்துவேன். வா, எனக்கு பல திருப்திக்குரியவை இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு விதமாக உள்ளன. யார் பார்த்தா? நான் தான் எதிர்ப்பானே. ஓ, ஹாஹா, சூப்பர். சரி குட்டி சகோதரி, உனக்காக எல்லாம். ஓ, எல்லா ஃபவுண்டின்களும் மிக அழகாக இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரி ஒன்றை தொடங்கி பார்க்கிறேன். எங்கள் ஸ்ட்ராபெரிகள் ஃபவுண்டனில் மூழ்க விட்டு ஒரு முறை முயன்று பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் இருந்தது. உட்காருங்க. இந்த ஊற்று கிணறு பப்ளம் இருந்து உருவாக்கப்பட்டதா? அது அருமையா இருக்குது. மிக மிக நன்றாக. கிளிப்பிங். அங்கே கமிஸ் உள்ளதா? இதை காத்திருப்பதற்கான ஆவலே இல்லை. வாவ், அமேசிங். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் நான் குமிழிகளை ஊதவும் முடியும். சரி, இந்த நீரூற்று நிஜமாகவே தங்கத்தால் செய்யப்பட்டதா? இது மிக பிரகாசமாக இருக்கிறது. சாக்லேட்ஸை அதில் மூழ்க விடலாம். நீ மிக அபாரம். நாளைக்கு உங்களோட பேசுறேன். அந்த இடத்தில் சிக்கிக் கொண்டது. ஓ, அதானே, எனக்கு தெரியும். உங்கள் அடுத்த வேலை இல்லை. ஐயோ, பிசா. இதுவரை இல்லாத அளவுக்கு ருசியான பீட்சா, ஐஸ்கிரீம் மற்றும் கண்டிப்பாக இனிப்புகளால் செய்யப்படுகிறது என்று எனக்கு தெரிகிறது. வாவ், இது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. பேசாமல் முன்னேறும். என்னுடைய இனிப்பு சேகரிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? இது மிகவும் பெரியது. நான் அதை என் சகோதரியுடன் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் பீஸாவின் வடிவத்தை வெட்ட வேண்டும். இப்போது இது பல்வேறு இனிப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறது. ஆஹா, இவ்வளவு நிறைய இருக்கிறதா? மற்றும் நடுவில் M&M's. ஓ, சரி, வாருங்கள். பேரனே, நீ செம்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாயே.
சரி, இது ரொம்ப ரொம்ப ரசமானது. ஆனா என்னோட சாந்த பீட்சாவை பண்ணணும். எனக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்முறை உள்ளது. அதை நீண்ட நாட்களா முயல விரும்பினேன். மாவினை முட்டை தொகுப்பில் வைத்து அதை எண்ணெய் தடவி சீசரால் நிரப்ப வேண்டும். சீஸ் வெளியேறாமல் தடுக்க முக்கியமானது மெல்ல அதன் முனைகளை உடைத்து விட்டால் போதும். உணர்ந்தேன். வேக விட தயாராக ஓவனுக்கு தொடக்குவோம். ஓமோ வாசம் கீரை மற்றும் தக்காளிகளால் அலங்கரிக்கிறோம். பாப்பாவுக்கு கொடுக்கலாம் பாட்டி, என்னை புன்னகைக்க செய்யாதே. அவர் என்ன செய்கிறார்? வாவ், அடப்போச்சு. ஓ கடவுளே! முதலில் கிடலை உருட்டி சோடா டொமேட்டோ பேஸ்ட் ஐ பயன்படுத்து. அதை பரப்பி பசலை கீரை மற்றும் செர்ரி தக்காளி வைக்கின்றீர்கள். இது ஒரு நல்ல யோசனை. இப்போது துருவிய சீஸ் அதை பரப்பி பீட்சா நெருப்பு பயன்படுத்துவோம். சும்மா சரி, அனைவரும் ஒன்று தயாராக இருக்கிறது. மாமாமியா, நாம முடித்து விட்டோம். வாவ்! எல்லா பீட்சாக்களும் மிகவும் வித்தியாசமாகவும் அபூர்வமாகவும் உள்ளன. இந்த பீட்சா பெரியதாக இருக்கிறது. செயலாளர், நான் ஒரு பிஸ்கட் கண்டுபிடித்தேன். மனம் அற்புதமாக உள்ளது. இதன் ருசி ஒப்பிடத்தக்கது. பாட்டி எனக்காக சமைத்ததை நான் சப்ரோபக்கிறேன். நான் அவளின் மிகவும் கடினமாக முயற்சிக்கிறார் என்பதை அறிகிறேன். ஆனால் இந்த பீட்சா பெரிதாக அசைவமாக இல்லை. இனிப்புகள் சந்தேகமே இல்லாமல் வெற்றி பெறுபவர் யார் என்பதை நான் அறிவேன். அவன் என் சகோதரன். நிரம்பியது. குருதி என்னை சாதனவே இல்லை. என்ன அமைதி, அமைதி. அவை கார்டுகள். நான் இதை நக்க விரும்பவில்லை. என்ன 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 ஆசைக்கிறீர்கள்? நான் அதிர்ஷ்டசாலி. தயவு செய்து மிக்க நன்றி. ஆஹா, அதுதான். நீங்கள் அது சற்று மோசமா இருந்தது. எம் ஜூலி, இப்போ உன் தருணம். பார்த்ததற்கு நன்றி. ஓ, எனக்கு தெரியும். நான் ஒருபோதும் வீணான மாளிகை சாக்ஸை சாப்பிட விரும்பவில்லை. அதை முதலில் சுத்தம் செய்ய வேண்டும். சில பொடிகளை கூடையில சேர்த்து சாக்ஸ உள்ள விட்டு வாஷிங் மெஷினை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். காத்திருப்போம். சீக்கிரம். மனித மெய்யுணர்வு. வாங்க போகலாம். இப்போது இதை ஒற்றுமையாக்கி அது முழுவதும் சரியாக இருக்கட்டும். வாவ், முடிந்தது. சந்தோஷமாக இருக்கிறது. என் செருப்பு எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? நன்றி நண்பரே, எனக்கு தேவைப்பட்ட சந்தர்ப்பமே. இதை கழுவி இருக்கிறீர்கள். அற்புதம். அப்படியா? நன்றி நண்பர்களே. பரவாயில்லை, நாம் இதை மீண்டும் செய்கிறோம்.
நன்றி. ஏய், முதலில் கார்டுகளை தேர்வு செய்வோம். எதுவும் இல்லை. ஓ இல்லை, நான் கேக்குகளை நக்குவதை காதலிக்கிறேன். ஆமாம், சரி. சரி, தொடங்கலாம். அருமை. இந்த கேக் எனதுதான். ஹூரே! இல்லை என்னிக், நீ விதிகளுக்கேற்ப விளையாட வேண்டும். எதுவும் இல்லை என்றால் எதுவும் இல்லை. மன்னிக்கவும். வாங்க. சரி புதன், உன் நேரம். சரி, கேக் கரிய நிறமாக இல்லை, ஆனால் எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், உறுதியாக குறை தீர்க்கத்தக்கது. இந்த கேக் எனது. ஓ மை கண்டா, என்ன என்ன? இந்த கொள்ளைக்காரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் பட்டது. இங்கே வாருங்கள். ஆனால் கேக் மிகவும் சுவையாக உள்ளது. பாக்கு, பேப்பர், கத்தி, சூட். ஆஹா, பாவே, நான் அத மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். அருமை, எனக்கு அது பிடிக்கும். ஓ, அது ஒரு நன்றி. சரி சரி சரி. அவள் வாழ்கிறாள். பயப்படாதே, என்னிடம் ஒண்ணும் இல்லாதது நல்லதே. வேண்டாம் ஜூலி, உனக்கு தொரைக்கில்லை, அது உறுதி. நான் இந்த கேவலமான பொருட்களை எப்படி சாப்பிடுவது? என்ன அசிங்கம். ஏய், என்னால் அதை நகர்த்த முடியல. நான் ரொம்ப மோசமானவளா இருக்கேன். நீ உன் பர்பஸை பயன்படுத்த விரும்புறியா? நன்றி, இது பயங்கரமா இருக்குது. வெற்றி பெருமிதம். இப்ப நான் நல்லா இருக்கிறேன். சாப்பிட வடிக்குது. புதன்கிழமை. நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன், அடிச்சுட்டேன். அமைதியாக இரு. எங்கள்கிட்டமா ஒரு திட்டம் உள்ளது. சில தீ சேர்க்கணும். சாப்பிட இப்ப இவ்வளோ வெறுப்பா இருக்காது. சரி, இப்படிதான் நல்லதா இருக்கும். ஆமா, இந்த உணவை ருசியா கூட சொல்ல முடியாது, ஆனாலும் மென்ற சாப்பிடக்கூடியதாக இருக்கு. ஓ, இது கெட்டதில்லையே. நான் இதை பார்க்க முடியாது. இங்கு தங்க முடியாது. என்ன? ரம்மி பாக்கெட்டை விடவே எனக்கு புரியவில்லை. இதை போல் ஏற்கனவே யாரோ சாப்பிட்டுள்ளனர். சரி, இங்கே அட்டைகள் இருக்கின்றன, எடுத்துக்கொள்ளுங்கள். அது வேலை செய்யாது. படித்து பார்ப்பதா? வெளி, இது வேண்டாம். இதை தவிர்க்க வேண்டும். சரி, நீதான் முதல் நபர். ஓடு ஸ்டீவ். மேசையிலே ஒட்டி இருக்கிறது போல இருக்கிறது. பெண்கள், இதை உரிக்க உதவுங்கள். வாருங்கள். அது பயங்கரமானதே. ஓ இல்ல, நிறுத்து. பரவாயில்லை, நான் இங்கே திரும்பி வந்து விட்டேன். அது குழப்பமா இருக்கு. நல்ல யோசனை. என்னிடத்தில் மிக அருமையான காண்டி உள்ளது. எந்த உகந்த சமயத்திற்கும் என் பையில் உதவிக்கரம் நீட்டக்கூடிய நிபுணத்துவம் உள்ள பொருட்கள். அருமை. இதை எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாம். ஆஹா, இது உண்மையில் வேலை செய்கிறது. நல்லாள் சொல்லி ஜூலி. நீங்கள் அதை செய்து முடித்தீர்கள். நன்றி. என்ன ஒரு கோளாறு. அது வாவ், இது ரொம்பவே நகைப்பூட்டுகிறது. வா ஜூ, இது பயங்கரமாக உள்ளது. இப்போ யார் சிரிக்கிறாங்க? சரி, யார் ஆரம்பிக்க போகிறாங்க? ஏய் புதன். கம்மி கண்கள். என்ன குறித்து? என்ன என்ன? மீண்டும் ஒண்ணும் இல்ல. நேர்மை இல்ல. ஏ, நான் இதை நக்க போறேன். நான் சிறப்பிக்க போகிறேன் பெண்ணுகள்.
வாவ், இந்த மாமர்லேட் கண்கள் மிக அற்புதம். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதிலும் கூடுதலா? சரி, அதே இது என் டர்ன். இல்ல ஜூலி, இது வேடிக்கை இல்ல. நான் முடியாது. அவர்கள் இன்னும் அற்புதமாக இருக்கிறார்கள். உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, ஜூலியே. புதன்கிழமை இந்த மாம்பழ கண்கள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. நீ அதை திறக்க விரும்புகிறாயா? செய்வோம். வா ஜூலி, நீ ஒரு பையனே. பார்ப்போம். என்னிடம் ஏதும் இல்லை. அப்படியா? அதனை நான் நக்க முடிகிறேன். வாங்க நண்பரே, ஆரம்பிப்போம். நாம் தொடங்குவோம் மிகுந்த மகிழ்ச்சியுடன். வாவ், பற்றைய விதமாக அதிசயமாய் இருக்கிறது. ஏய், அதை இங்கே திருப்பி கொடு. அது பொல்லாதது. என் நாவு நல்லா இருக்கு. எனக்கும் அதை விரும்புகிறேன். வாவ், இந்த ஜெல்லி ருசியானது. போகிறது. நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். அது மிகவும் கேலிகரமாய் இருக்கிறதே. நீங்கள் வேடிக்கையானவர். குழவி பிழையாம இருக்க அவளை நம்ம நல்லா அடிச்சு செய்யலாம். என் நாவு, உன் வாயை திற. என் நாவு. நீங்கள் ஏன் வந்தீர்கள்? பார்ப்போம். என்னை நன்றாக பாடுங்கள். ஐயோ, எங்கிருக்கின்றன எனது கரும்பலகைகள்? நான் அப்படி படிப்பதில்லை. வணக்கம் பெண்களே, அங்கே என்ன இருக்கிறது? இப்போது ஆசிரியர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்வார். அப்படியா? வணக்கம். உங்களுக்கு புரியவில்லையா? முதல் பரிசு ஒரு பார்பி பொம்மையாக இருக்கும். வாவ், என்ன அற்புதமான பரிசு. தொடங்குவோம். ஹே, பார்ப்போம். நீ எதனால் வரைய போகிறாய்? சரி, நேரத்தை அமைப்போம். தொடங்குங்கள். அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு பென்சில் மட்டும். சரி, எம்மாவிடம் என்ன இருக்கிறது? நன்றாக. எனக்கு முழு வண்ண கிளாஸ் உள்ளது. நான் வெல்லப் போகிறேன். ஓ இல்லை, நான் பார்பியை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஓ இல்லை, என் தூரிகை இப்போது குப்பையில் உள்ளது. அதை நான் பயன்படுத்த முடியாது. ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, எனக்கு விரல்கள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி என் சிறந்த கலைப்படைப்பு வரைவேன். பாருங்கள், இது பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. நான் என்ன சேர்க்கலாம்? சரியாக. ஓ, பென்சிலால் வரைவது எவ்வளவு கடினம். ஓ இல்லை. ஹாய், இது உடைந்து விட்டது. இது கூர்மையாக்கப்பட வேண்டும். என்ன என்ன பிளா. சரி, மீண்டும் முயற்சிப்போம். ஓ, சால்ஸ் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு கையளவு சிவப்பு மலர்களை கொடுத்தார். ஓ, நான் கனவு கண்டேன். என் பென்சில் எங்கே? அருமை. வாவ். ஒரு நிமிடம், மீதமுள்ளவை உடையாக பயன்படுத்தப்படலாம். சரி, நான் தயாராக இருக்கிறேன். என்ன, நேரம் முடிவடைய போகிறதா? ஓ, என் வரைபடத்தை முடிக்க ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக இருக்கிறது. ஆகவே டர்போ வேக முறையை இயக்குவோம். சரி, தலை, உடல், முடி மற்றும் ஓ, நான் அதை செய்தேன் என்று நம்புகிறேன். அப்படியா? உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள் இளம் பெண்களே. எம்மா, இது என்ன குழப்பம்? இதுதான் சிறிய குழந்தைகள் கிண்டர் கார்டனில் வரைவது போல. இது என்ன பல வகை? பார்க்கலாம். ஓ, பிராவோ. இது அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளது. வெற்றி உங்களுக்கே. உங்கள் பார்பி பொம்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ ஆம், எனக்கு ஒரு பார்பி உள்ளது. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், என்னை போலவே. ஓ, இங்கே வா. நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவள் அற்புதமாக இருக்கிறாள். எம்மா, என் பார்பியை உன் அழுக்கு கைகளால் தொடாதே. உனக்காக ஒரு மலம் இருக்கிறது. என்ன? ஐயோ, நீ வாங்கினாய். உண்மையில் உனக்காக ஒரு நாய் இருக்கிறது. இந்த அழகை பாருங்கள் நண்பர்களே. சிறந்த நாய்க்கு மட்டுமே நாய் கிடைக்கும். மற்றும் நேரம் தொடங்குகிறது. இந்த நேரத்துடன் நான் என்ன வரைய போகிறேன்? என்ன? ஓ, கிரேயான்களா? அதுதானா? எனக்கு ஏதாவது குளிர்ச்சியானது இருந்தால் நன்றாக இருக்கும்.
வாவ், ஃபெல்ட் டிப் பென்கள். இதோ என் உள்ளார்ந்த கலைஞன் வெளிவருகிறான். நான் இதுவரை சிறந்த நாயை வரைய போகிறேன். கீழே இருந்து தொடங்கலாம். இல்லை இல்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை. மீண்டும் செய்கிறேன். ஓ, அது மிகவும் மோசம். எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை. இல்லை. ஓ, மன்னிக்கவும். படைப்பாற்றல் செயல்முறை கடினமானது. ஒரு நிமிடம். என் கையை வட்டமாக சுழற்றினால் அது நாயின் முகமாக இருக்கும். அருமை. என்ன? ஹே எம்மா, பார்க்காதே. உங்கள் கிரியான்களால் வரை. சரி, நான் செய்வேன். மேலும் உங்களில் யாரையும் விட சிறப்பாக செய்வேன். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் கைகளில் கிரேயான்களை துண்டுகளாக உடைக்கப் போகிறேன். மேலும் அப்படியே போச்சு, எல்லாம் காகிதத்தில். உன் வரைபடத்தை ஒரு நொடியில் அழிக்கப் போகிறேன். உன் மூக்கின் கீழே ஏதோ கிடைக்கப் போகிறது. ஓ மேரி, இல்லை, நேரம் முடிந்து விட்டது. உன் படைப்பை காட்டு. வாவ் மேரி, அது அழகான நாய். எம்மா எப்படி? எம்மா, அது மோசம். உனக்கு எப் கிடைக்கும்? மேரிக்கு அழகான நாய் கிடைக்கும். ஓ, நான் ரொம்ப வெட்கப்படுறேன். சரி குட்டி பெண்ணே, உன் புதிய வீட்டிற்கு போ. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நாய்க்கு குளோ என்று பெயர் வைக்கப் போகிறேன். மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. இங்கே எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஏய், ஓ மன்னிக்கவும். அப்படியா? இதோ உன் புதிய பரிசு, நிண்டெண்டோ ஸ்விட்ச். உனக்கு இது பிடிக்கும் என நினைக்கிறேன். சரி, நேரம் போகிறது. நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்று பார்ப்போம். ஹே மேரி. ஓ, எனக்கு பிளாஸ்டிஷன் கிடைத்தது. குளிர். நான் என்ன பெற்றேன்? ஏதோ ஒரு ஆசிய பேனா. ஓ, இது கூர்மையானது. ஓ, எனக்கு தெரியும். நான் அந்த சிறப்பு வெற்று காகிதத்தை சுரண்ட வேண்டும். அதை நான் எளிதாக செய்ய முடியும். என்ன? நான் அதை வேகமாக மட்டுமல்ல, சிறப்பாகவும் செய்வேன். இல்லை, சரி, அந்த துண்டை உருட்ட வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என்ன? நான் எதுவும் செய்யவில்லை. உண்மையாக அது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, எனக்கு தாகமாக இருந்தது. ஓ, சிறிது சுவைமிகு பானம் எப்போதும் நல்லதே. இதோ வோன் அல்லது கேஸ். எல்லா தேவையான பிளாஸ்டிசின் துண்டுகளையும் இங்கே வைத்து உருட்டுவேன். அதற்கு பிறகு நான் பொத்தான்களின் வடிவில் விவரங்களை சேர்க்க வேண்டும். முடிந்தது. அதை கேஸில் இருந்து எடுத்து நான் பரிசை பெற முடியும். ஓ, நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? முயற்சிப்பது நல்லது, ஆனால் அது போதவில்லை. எம்மா, வாவ், இது உண்மையானது போலவே இருக்கிறது. பரிசு நிச்சயமாக எம்மாவுக்கே. நன்றாக செய்தாய். ஓ, அதை கொடுக்கவே விரும்பவில்லை. நன்றி ஆசிரியரே. இது என் வாழ்க்கையின் சிறந்த பரிசு. நீங்களும் சேர்ந்து விளையாட விரும்புகிறீர்களா? வாருங்கள். இங்கே இது உங்களுக்காகவும் இது எனக்காகவும். நான் வெல்வேன், விளையாடுவோம். பெண்களே, நான் இதை மட்டும் நிலையில் பெற்றேன். இது உங்கள் புதிய பரிசு. நேரம் நடக்கிறது, அதனால் விரைவாக செய்யுங்கள். ஓ, நான் என்ன பயன்படுத்த போகிறேன்? இது ஒரு தண்ணீர் தெளிப்பான் மற்றும் மணிகள். எம்மா, நீ சற்று புத்துணர்ச்சி பெற வேண்டும். ஏ, நிறுத்து. பெண்களே, உங்கள் தந்திரங்கள் எனக்கு சலிப்பாக இருக்கிறது. ஓ, மன்னிக்கவும். சரி, நான் என்னுடையதை திறக்கிறேன். வாவ், இது வண்ணங்கள். ஒரு உண்மையான கலைஞர் கிட். சரி, நான் இப்போதே தொடங்கலாம். நான் மஞ்சள் பந்துகளை தேர்வு செய்கிறேன். அவை லாலிபாப் நிறத்தை துல்லியமாக பிரதிபலிக்கும். இப்போ வெள்ளை நிறத்தவைகளை. நல்லா போயிட்டு இருக்கு. சரி, நான் கலைஞராக இருக்கிறேன். இதோ போகிறேன். ஓ, இது நல்லா போயிட்டு இல்லை. சரி, நான் திட்டம் பீக்கு போகிறேன். கலை பெயிண்ட் மற்றும் என்கம். அட, இதோ அது. ஓ, ஆம், அதை கொஞ்சம் கவ்வி நீட்டிக்கலாம். ஓ, அருவருப்பு. வரைபடம் உன்னுடையதை விட நல்லதாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பபல் ஊதிவிட்டேன். அருமை. அதை வண்ணத்தில் மூழ்க வைத்து இப்போது காகிதத்தில் ஒரு சரியான சமச்சீரான வட்டம் தயாராகிவிட்டது. வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. மேரி லாலிபாப் பற்றி கனவு காணக்கூடாது. அது எனக்கே உறுதி. பெண்களே, நேரம் முடிந்தது. உங்கள் கலைப்பணியை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன். எம்மா, அது குளிர்ச்சியாக இருந்தது. எனக்கு பிடிச்சது. மேரி பத்தி என்ன? அப்படியா? அங்கேதான். ஏதோ தவறாகிவிட்டது மேரி. ஓ, இல்ல, சரி, எம்மா வென்று விட்டாள். உன் லாலிபாப் உனக்கே. நான் தான் சிறந்தவன்.
ஓ இது மிகவும் கனமாக இருக்கிறது. இதோ உங்களுக்கு. ஓ நன்றி, விரைவில் அதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாக இருக்கிறது. மேரி, நீ அதை மறுபுறம் இருந்து சாப்பிடலாம். கவலைப்படாதே.